சிதம்பரம் கோவிலில் ஒரு கதவு இருக்கு. யாரும் தொடல. ஆனா அதுதானே திறக்குது. எப்ப? யாருக்காக? ஏன்? கோவில் பூசாரிகளுக்கு கூட பதில் தெரியாத இந்த ரகசியம். இது தெய்வ சக்தியா? அல்ல வேற ஏதோ நிழல் சக்தியா? இந்த மாதிரி உண்மை, அதிசயம், மர்மம், மறைக்கப்பட்ட உண்மைகள் தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ். இப்போ கதைக்குள் போகலாம். சிதம்பரம் கோவிலின் வடகிழக்கு பிரகாரத்துல ஒரு பழமையான மரக்கதவு இருக்கு. வழக்கமாக யாரும் அதை தொடமாட்டாங்க. ஆனா அது தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தானாகவே திறக்குது. பூசாரிகளோ சாமியாடிகளோ யாரும் அருகே இல்லாத நேரத்துல தான் அது நடக்கும். சத்தமே இல்லாம மெதுவா கிரன்னு திறக்க ஆரம்பிக்கும். அதை கேட்ட மக்கள் யாரோ கதவின் பின்னாடி நின்று தள்ளுறாங்கன்னு நினைச்சு பார்த்திருக்காங்க. ஆனா அங்க யாருமே இல்லை. விஞ்ஞானிகள் இதை காற்றழுத்தம்னு சொல்ல முயற்சிச்சாங்க. ஆனா அந்த இடத்துல காற்றே அடிக்காது. கோவில் வரலாற்றில் சொல்றத படி அந்த கதவு அருட்பெருஞ்சோதியின் சன்னதி பக்கம் திறக்கிறதாம். அதுக்கு முன்னாடி காற்று கூட நுழைய முடியாத பாதை. ஒரு பூசாரி சொல்றாரு, அந்த கதவு திறக்கிற நேரம் நாம தெய்வத்தின் அனுகிரகம் உணர முடியும். அது மனிதன் செயல் இல்ல, தெய்வ சக்தி. ஆனா சிலர் சொல்றாங்க அது வேத ஆழங்கள் காப்பாத்துற பாதை. அதனாலதான் யாராலும் அதை கட்டவா மூடவா முடியல. இன்றைக்கு வரைக்கும் அந்த கதவு தன்னாலேயே திறக்கிற உண்மைக்கான பதில் யாருக்கும் கிடைக்கல.